எப்பொழுதெல்லாம் உங்கள் குடும்பத்திற்காக, தாய் திரு அவைக்காக, இந்த திருவருட்சாதனங்களுக்காக நாம் துன்பங்களை மகிழ்ச்சியோடு அன்போடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த துன்பங்கள் கொடைகளாக மாறும், ஆசீர்வாதமாக மாறும். அந்த பெரிய பாடத்தை தான் இன்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஆகையால் துன்பங்கள் வரும் பொழுது, அந்த துன்பங்களை நாம் ஏற்கும் பொழுது துவண்டு விடக்கூடாது, கசப்பானவர்களாக மாறிவிடக்கூடாது. We should never become bitter people. அநேக நேரத்தில் துன்பங்கள் அடிக்கடி வரும் பொழுது கசப்பானவர்களாக மாறிவிடுகிறோம், செழிப்படைந்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய இந்த துன்பகரமான நேரம் எப்பேற்பட்ட ஒரு நேரம் அவருக்கு. ஆண்டவரே சொல்வது போல அந்த ராவுணவில் ஆண்டவர் சொல்வார், இன்றைய வழிபாட்டு கொண்டாட்டத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய வழிபாட்டில் நாம் 3 மறை பேருண்மைகளை நினைவு கூர்கின்றோம். முதலாவது, கிறிஸ்துவ பாஸ்காவாகிய நற்கருணை இயேசு ஏற்படுத்தியது, குருத்துவத்தை ஏற்படுத்தியது. 3வது, அன்பு கட்டளையை கொடுத்தது. இந்த மறை பேருண்மைகளை நினைவு கூர்ந்து கொண்டாட இன்றைய நாளின் வாசகங்களும் ஜபங்களும் பாடல்களும் திருச்சடங்களும் நமக்கு பெரிதும் உதவுகின்றன. இன்றைய வழிபாடு 4 பிரிவுகளை கொண்டது. தொடக்க சடங்கும் இறை வார்த்தை வழிபாடும், பாதம் கழுவுதல், நற்கருணை கொண்டாட்டம் மற்றும் நற்கருணை இடமாற்று பவனி. திருவருட்சாதனத்திலே மையமான நற்கருணை ஏற்படுத்தியது இந்த நாளில்தான். உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், அதே ஆண்டவர் இன்று அப்பத்தையும் திராட்சரசத்தையும் தன்னுடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றி நமக்கு உணவாக பானமாக தந்து நம்மோடு ஒன்றாக கலந்து வாழுகின்றார். இன்று மகிழ்வுடன் இந்த திருப்பலியில் நாம் பங்கேற்போம். குருக்களுக்காக ஜெபிப்போம், இறை அழைத்தலுக்காக ஜெபிப்போம். ஜெபித்துக் கொண்டே இந்த பலியில் நாம் மகிழ்ச்சியுடன் பங்கேற்போம்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, இந்த திருவலியை உங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துகளுக்காக, உடைய குடும்பத்தினுடைய கருத்துகளுக்காக, நம்முடைய பங்கிற்காக, விசேஷமாக இன்று பாதம் கழுவும் சடங்கில் பங்கேற்க வந்திருக்கும் நம்முடைய சகோதர சகோதரியினுடைய கருத்துக்காக ஒப்புக் கொடுத்து ஜபிக்கிறேன். இந்த திருப்பலியில் எனக்காகவும் என்னுடைய குருத்துவத்தின் மேன்மையை கொண்டாடும் இந்த நாளில் எனக்காகவும் எல்லா குருக்களுக்காகவும் ஜெபிக்க உங்களை அழைக்கின்றேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, தொடக்க உரையில் சொன்னது போல இன்று தாய் திரு அவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மகிழ்ச்சி கொள்கிறது. ஏனென்றால் அவர் இன்று நமக்கு அவருடைய பிரசன்னத்தின் அருட்சாதனமாகிய நற்கருணையை ஏற்படுத்திய பெருநாள். இன்று குருத்துவத்தை நமக்காக நிறுவி அவருடைய தியாகத்தை, அவருடைய பணியை நாம் தொடர்ந்து ஆற்றிட குருத்துவத்தை ஏற்படுத்திய திருநாள். நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்று அன்பின் கட்டளையை கொடுத்து அவருடைய அன்பில் நம்மை பிணைத்தது மட்டுமல்லாமல் அந்த அன்பை நாம் பிறரோடு பகிர்ந்து கொண்டு அந்த அன்பின் சாதனங்களாக நாம் மாற நம்மை அழைக்கின்ற நாள். இந்த நாளில் நம்மையே இறைவனுக்கு ஒப்புக் கொடுப்போம். இந்த பலியில் அவர் நமக்காக, நம்மை சந்திப்பதற்காக அவர் துடிக்கின்றார். அவரை நாம் இந்த பலியில் சந்திப்போம். நிச்சயமாக இறைவன் இந்த பலியில் நம்மை தொடுவார், நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாசத்தோடு தொடர்ந்து இந்த பலியை நாம் ஒப்புக் கொடுப்போம். இந்த பலியை நாம் தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாகனுடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரிடம் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியேன்
இராவுணவு திருப்பலி. முதல் வாசகம். பாஸ்கா இராவுணவு பற்றிய விதிமுறைகள். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார். உங்களுக்கு மாதங்களில் தலையானது இதுவே. ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்துக்கு ஓர் ஆடு, வீட்டிற்கு ஓர் ஆடு என்று தேர்ந்து கொள்ளட்டும். ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆள்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக கிடாயாக ஒரு வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் இரு கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது: இடையில் கச்சை கட்டி கால்களில் காலணி அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்றிரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொல்லும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியாயமாக இருப்பதாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பதாக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பாஸ்கா விழா தொடங்கவிருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமவருக்குரிய மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அலகை சீமோனின் மகனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது. ராவுணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும், தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பி செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்திருந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கிளற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீரை எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்க தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரோ என் காலடிகளை கழுவ போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது இன்னதென்று இப்போது உமக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விடமாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாய் இருக்கின்றீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது இன்னதென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் எனவும் ஆண்டவர் என்றும் அழைக்கின்றீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நானே உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டுள்ளீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார்.
இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய இந்த பெருவிழாவை நாம் கொண்டாடும் பொழுது, இந்த பரிசுத்தமான நாளில் ஆண்டவருடைய இந்த முப்பெரும் விழாவை நாம் கொண்டாடும் பொழுது, நற்கருணையை ஏற்படுத்திய நாள், குருத்துவத்தை ஏற்படுத்திய நாள், அன்பின் கட்டளையை நமக்கு கொடுத்த இந்த பரிசுத்தமான நாளில் ஆண்டவருடைய உள்ளத்தை, அவருடைய இருதயத்தை வெளிப்படுத்தும் நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்றைய வாசகத்தின் நற்செய்தியின் தொடக்கத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், அவர் தம்மவருக்குரியவர் மேல் அன்பு கூர்ந்தார். எப்படி அன்பு கூர்ந்தார்? இறுதி வரை அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்பில் குறையே இல்லை. எதற்காகவும் அவருடைய அன்பு பின்வாங்காது, தடைப்படாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இன்றைய நற்செய்தியிலே சொல்வது போல, அவருக்கு அனைத்தும் தெரியும். அந்த ராவுணவின் போது யார் அவரை காட்டுக் கொடுக்க போகிறார், யார் மறுதளிக்க போகிறார், இந்த சீடர்கள் எல்லாம் அவரை விட்டு ஓடி போவார்களே, அனைத்தும் அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர்களோடு தான் அந்த உணவை அருந்தினார். அவர்களுக்கு உணவளிக்கிறார், அவர்களுடைய பாதங்களை கழுவுகின்றார். அவர் பின்வாங்கவே இல்லை. நீங்கள் என்னை மறுதரிப்பவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை புறக்கணிக்கவில்லை. ஒருவன் எனக்கு துரோகம் செய்கிறான் என்று சொல்லி அவனை ஆண்டவர் புறமே தள்ளிவிடவில்லை. அவனுடைய பாதங்களையும் கழுவினார். அவனோடும் உணவு பகிர்ந்து கொண்டார், தன்னையை பகிர்ந்து கொண்டார். இன்று ஆண்டவர் தரும் பெரும் பாடும் நமக்கு இந்த நன்னாளில், அவருடைய அன்பு ஒருபோதும் பின்வாங்காது. அவருடைய அன்பு ஒருபோதும் தடைப்படாது. அதைதான் இன்று வாசிக்க கேட்டோம். தம்மவருக்குரியவர் மேல் அவர் இறுதி வரை அன்பு செய்தார். அவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும், ஒருவர் அவருக்கு துரோகம் செய்தவர், இன்னொருவர் அவரை மறுதளித்தவர், எல்லோரும் அவரை விட்டு ஓடி போனவர்கள். இந்த எல்லா வேதனையிலும் அன்பு பின்வாங்கவே இல்லை. இந்த எல்லா துயரத்திலும் அன்பு அவர்களோடு தான் இருந்தது. இன்று ஆண்டவர் நமக்கு இந்த அன்பின் செய்தியை தான் கொடுக்கிறார். எந்த சூழ்நிலையிலும், வாழ்க்கையின் எந்த நேரத்திலும், நாம் எப்படி இருக்கும் பொழுதும் ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார். அவருடைய அன்பு ஒருபோதும் நம்மிடமிருந்து பின்வாங்குவதே இல்லை. நாம் விலகி செல்லலாம். ராயப்பர் தான் விலகி சென்றார், சீடர்கள் தான் ஓடி போனார்கள். ஆண்டவருடைய அன்பு அவர்களையே சுற்றி கொண்டுதான் இருந்தது. இரண்டாவதாக, மிகவும் அழகான ஒரு செய்தியை ஆண்டவர் என்று நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய பாடுகளை, அவருடைய துன்பத்தை, அவருடைய சிலுவையை அவர் நமக்கு ஆசீர்வாதமாக, கொடையாக மாற்றுகிறார். இது ஒரு மாறுதலின் நாள். He transforms his suffering into a blessing, into a gift. அவருடைய துயரத்தை ஒரு கொடையாக மாற்றுகிறார். அவருடைய உடலை உடையும் அந்த உடலை, இது உங்களுக்காக உடைக்கப்படும் என்னுடைய உடல், அந்த உடையும் உடலை நமக்கு வாழ்வு தரும் அப்பமாக மாற்றுகின்றார். அவர் சிந்தும் இரத்தத்தை நமக்கு வாழ்வு தரும் பானமாக மாற்றுகின்றார். அவருடைய மரணத்தை நமக்கு மீட்பாக மாற்றுகின்றார். நம்முடைய தியாகம் எப்பொழுது அன்போடு கலக்கிறதோ அப்பொழுது நம்முடைய துன்பங்களும் கொடைகளாக மாறும். நீங்கள் அன்போடு உங்களுடைய குடும்பங்களுக்கு தியாகம் செய்யும் பொழுது, அந்த தியாகத்திற்காக நீங்கள் படும் ஒவ்வொரு துயரமும் துன்பமும் உங்களுடைய குடும்பத்திற்கு கொடையாகத்தான் மாறும், சாபமாக மாறாது. எப்பொழுதெல்லாம் உங்கள் குடும்பத்திற்காக, தாய் திரு அவைக்காக, இந்த திருவருட்சாதனங்களுக்காக நாம் துன்பங்களை மகிழ்ச்சியோடு அன்போடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த துன்பங்கள் கொடைகளாக மாறும்.
ஆசீர்வாதமாக மாறும். அந்த பெரிய பாடத்தை தான் இன்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஆகையால் துன்பங்கள் வரும் பொழுது, அந்த துன்பங்களை நாம் ஏற்கும் பொழுது துவண்டு விடக்கூடாது, கசப்பானவர்களாக மாறிவிடக்கூடாது. We should never become bitter people. அநேக நேரத்தில் துன்பங்கள் அடிக்கடி வரும் பொழுது கசப்பானவர்களாக மாறிவிடுகிறோம், செழிப்படைந்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய இந்த துன்பகரமான நேரம் எப்பேற்பட்ட ஒரு நேரம் அவருக்கு. ஆண்டவரே சொல்வது போல அந்த ராவுணவில் ஆண்டவர் சொல்வார், என்னுடைய உள்ளம் சாகும் அளவுக்கு ஆழ்துயரம் கொண்டுள்ளது என்று சொல்வார். சாதாரணமான நோவை ஆண்டவர் அனுபவிக்கவில்லை அந்த ராவுணவின் போது. அவர் சொன்ன வார்த்தைகள், என் உள்ளம் சாகும் அளவுக்கு ஆழ்துயரம் கொண்டுள்ளது. தன்னுடைய சீடர்களோடு சொல்கிறார் இன்று இரவு அந்த வார்த்தைகளை. அப்பேற்பட்ட தன்னுடைய துயரத்தை, ஆழமான துயரத்தை அவர் நமக்கு கொடையாக மாற்றுகிறார். ஆண்டவருடைய உடைக்கப்பட்ட இந்த உடல்தான் நற்கருணையாக நமக்கு ஆசீர்வாதமாக வாழ்வு தரும் அப்பமாக மாறுகிறது. அவர் சிந்திய ரத்தம் தான் நமக்கு வாழ்வு தரும் பானமாக மாறுகிறது. அவருடைய மரணம் தான் நமக்கு மீட்பை எடுத்துரைக்கிறது. இன்று ஆண்டவர் நமக்கு சொல்வது, நாம் மகிழ்ச்சியோடு நம்முடைய துன்பங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அன்போடு நம்முடைய துன்பங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த துன்பங்கள் நம்மவர்களுக்கு அது கொடையாக மாறும். ஆண்டவருடைய துன்பம், அவருடைய தியாகம் நமக்கு இன்று ஆசீர்வாதமாக கொடையாக மாறி இருக்கிறது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை, எந்த ஒரு ஐயமும் இல்லை. அவருடைய துன்பங்கள் தான் நமக்கு ஆசீர்வாதம். மூன்றாவதாக, ஆண்டவர் நம்மோடு தங்க நினைக்கிறார். சீடர்கள் கேட்டதற்காக ஆண்டவர் நற்கருணையை ஏற்படுத்தவில்லை. ஆண்டவர் அவரே முன்வந்து ஏற்படுத்துகிறார். எதற்காக? நான் என்னவர்களோடு தங்க வேண்டும். I should remain with those who are mine. என்னுடைய மக்களோடு நான் தங்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் நாம் நற்கருணை நாதரை இங்கு பார்க்கிறோமோ, நற்கருணை நாதரை ஒவ்வொரு முறை நாம் பார்க்கும் பொழுதும் அவர் நமக்கு எடுத்துரைக்கும் உண்மை, நான் உங்களோடு தங்க விரும்புகிறேன், உங்கள் மத்தியில் பிரசன்னமாகி இருக்கிறேன். சீடர்கள் கேட்கவில்லை நற்கருணையை ஏற்படுத்துங்கள் என்று, ஆண்டவர் தான் ஏற்படுத்தினார். நம்மோடு இருக்க, நம்மோடு பிரசன்னமாகி இருக்க ஆண்டவர் தான் துடிக்கிறார். இது அவருடைய துடிப்பு, அவருடைய ஆசை, நம்மோடு தங்கி இருக்க வேண்டும் என்று. சீடர்களோடு இறுதி வரை தங்கி இருந்தார். அவர்களை புறக்கணிக்கவே இல்லை. இந்த நற்கருணை நாதர் நம்மோடு தங்கியிருப்பதும் அப்படிதான். எப்படி ஆண்டவருக்கு ஒருவர் அவருக்கு துரோகம் செய்வார் என்றும், மற்றவர் அவரை புறக்கணிப்பார் என்றும், எல்லோரும் அவரை விட்டு ஓடி போவார்கள் என்றும் தெரிந்திருந்தும் அவர்களோடு தங்கினாரோ, அப்படி இந்த நற்கருணை நாதர் அநேக நேரத்தில் அவரை நாம் தகாத முறையில் வாங்கி இருக்கிறோம், பாவங்கள் நிறைந்து வாங்கி இருக்கிறோம். அவருக்கு தெரியாதா இவர்கள் இப்படி என்னை வாங்க வருவார்கள் என்று? தெரிந்துதான் இங்கு தங்கி இருக்கிறார். ஒருவன் துரோகம் செய்வான் என்று தெரிந்துதான் அங்கு ராவுணவை அவர் அருந்தினார். ஓடி போவில்லை, அவர்களை புறம்பே தள்ளிவிடவில்லை, வேண்டாம் என்று வெறுக்கவில்லை. அவருக்கு தெரியும் அநேக நேரத்தில் நாம் சரியாக இல்லாமல் அவரை வாங்கியிருக்கிறோம், பாவத்தோடு வாங்கியிருக்கிறோம். அநேக நேரத்தில் நம்முடைய எண்ணங்கள் திருபலியிலே இருப்பதில்லை. ஆண்டவருக்கு தெரிந்துதான் இங்கு பிரசன்னமாகி இருக்கிறார். அநேக நேரத்தில் அவரை நாம் உட்கொள்ளு வரும் பொழுது ஏனோ தானோ என்று வந்திருக்கிறோம். அநேக நேரத்தில் எத்தனை முறை நாம் வந்து ஆண்டவர் தான் என் உள்ளத்தில் வந்திருக்கிறார் என்ற உணர்வோடு, முழுமையான உணர்வோடு திரும்பி சென்றிருக்கிறோம். எத்தனையோ முறை அறியாமலே வாங்கியிருக்கிறோம். எல்லோரும் எழுந்து வருகிறார்கள், நானும் எழுந்து வந்திருக்கிறேன். எத்தனையோ முறை நமக்கு அறிவதே இல்லை, நானும் வாங்கியிருக்கிறேன் ஆண்டவரை வாங்கியிருக்கிறோம். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் in a casual way. எல்லோரும் வருகிறார்கள், நானும் வருகிறேன். அவருக்கு தெரியாதா இவர்கள் என்னை வந்து இப்படிதான் வாங்குவார்கள் என்று? தெரியும். தெரிந்துதான் இங்க இருக்கிறார், தெரிந்துதான் இங்க இருக்கிறார். இது அவருடைய விருப்பம். துரோகம் செய்வார்கள் என்று, புறக்கணிப்பார்கள் என்று, ஓடி போவார்கள் என்று தெரிந்துதான் தன்னுடைய சீடர்களோடு அவர் ராவுணவு அருந்தினார். அவர்களை புறக்கணிக்கவே இல்லை,
இன்று நாம் எந்த நிலைமையில் இங்கு இருந்தாலும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வது, இது நான் ஏற்படுத்திய திருவருட்சாதனம், இது என்னுடைய அன்பின் திருவருட்சாதனம். நான் தான் உங்களோடு இருக்க துடிக்கிறேன். நான் தான் உங்களோடு இருக்க துடிக்கிறேன். நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று அந்த துடிப்பில் ஏற்படுத்தியதான் இந்த அன்பின் திருவருட்சாதனம் என்று. அதற்காகத்தான் ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த அன்பு நமக்காக அனைத்தையும் விட்டு கொடுத்து விடும். அதை தான் இன்னும் சில நேரத்தில் நாம் பார்க்கவிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தை படைத்த அந்த வாக்கு மனிதனுடைய பாதங்களை தொட்டு கழுவுவது. நான் உன்னை அன்பு செய்கிறேன், இந்த அன்பிற்காக நான் என்னை எத்துணை அளவுக்கும் தாழ்த்துவேன். கடவுள் அதற்கு மேலாக அவரை தாழ்த்த முடியுமா என்று தெரியாது. இறைவன், படைத்த இறைவன் அதற்கு மேல் அவரை தாழ்த்த முடியுமா என்று தெரியாது. நம்முடைய பாதங்களை தொட்டு கழுவும் வரை தாழ்த்தினார். அதுதான் அவருடைய அன்பு. உங்கள் மேல் நான் வைத்திருக்கும் அன்பிற்காக என்னை நான் எந்த அளவிற்கும் தாழ்த்துவேன், எப்பேற்பட்ட நிலைக்கும் நான் செல்வேன். அப்பேற்பட்ட நிலைதான் சிலுவையில் இருக்கிறது. அவர் அன்பினால் தன்னையே தாழ்த்துகிறார். அந்த அன்பின் திருவருட்சாதனமாக நற்கருணை கொடுத்திருக்கிறார். எப்பொழுதெல்லாம் இந்த நற்கருணையில் நாம் கலக்கிறோமோ அப்பொழுது அவருடைய அன்பில் நாம் பங்கேற்கிறோம். அவருடைய அன்பு நம்மை தொட்டால் நிச்சயமாக நாமும் நம்மை தாழ்த்துவோம். அன்பு எப்பொழுதும் சுயநலம் கொண்டிருக்காது, தன்னையே தாழ்த்தும். அன்புக்கு தற்பெருமை இருக்காது. அன்பு தான் சொல்வதுதான் நடக்க வேண்டும் என்று நினைக்காது. தன்னுடைய சீடர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுக்காக அவர் தன்னையே தாழ்த்தினார். தனக்கு துரோகம் செய்தவனுக்காக, அவரை எனக்கு தெரியவே தெரியாது என்று புறக்கணித்த பேதுருவுக்காக, ஓடிப்போன எல்லா சீடர்களுக்காக தன்னையே தாழ்த்தினார். இன்று உங்களுக்காகவும் எனக்காகவும் மீண்டுமாக அந்த இறைவனுடைய அன்பு நம்முடைய பாதங்களை தொடுகிறது, நம்முடைய காலடிகளை தொடுகிறது. தன்னையே தாழ்த்தும் அன்பாக மீண்டுமாக ஆண்டவர் உணர்த்துகின்றார். இறுதியாக அவர் நமக்கு தரும் கட்டளை, நான் செய்தது போல நீங்கள் செய்யுங்கள். நீங்கள் என்னை ஆண்டவர் போதகர் என்று அழைக்கிறீர்கள், ஆண்டவரும் போதகரும் நான் சரிதான். நானே உங்களுடைய பாதங்களை கழுவுகிறேன், என்னை தாழ்த்துகிறேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவ வேண்டும். அந்த அன்பு தன்னையே தாழ்த்தக்கூடிய அன்பாக, அனைத்தையும் சகிக்கக்கூடிய அன்பாக, ஆண்டவரை பிரதிபலிக்கும் அன்பாக இருக்க வேண்டும் என்று அழைக்கின்றார். அந்த அழைப்பை ஏற்றவர்களாக இப்பொழுது விசுவாசத்தோடு இந்த பாதம் கழுவும் சடங்கில் நாம் பங்கெடுப்போம். பாதம் கழுவும் சடங்கு. நம் மத்தியில் உள்ள 12 பேருக்கு இன்று குரு கால்களை அடையாள முறையில் கழுவி தனது அன்பினை வெளிக்காட்டுகின்றார். நாமும் நம் மனங்களை தூய்மையாக்கி வேற்றுமைகளை வெறுத்து ஒற்றுமையின் அடையாளங்களாக வாழ்ந்திட உறுதியெடுத்து அமைதியாக நாம் பங்கேற்போம். Amen.
ஆண்டவருடைய அன்பில் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறோம். இந்த அன்பு எத்துணை மேலானது, எத்துணை மாட்சி நிறைந்தது என்பதை 2000 ஆண்டுகளாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த அன்பே உருவான இறைவனிடம் நம்முடைய விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் இப்பொழுது எடுத்துச் சொல்வோம். அன்பு தந்தையே இறைவா, எமது திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை லியோ, எமது பேராயர் பீட்டர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் உடல் உள்ள ஆன்ம நலனோடு வாழ வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் நற்சாட்டை கேட்டருளும். பரிவன்பு மிக்க இறைவா, பணிவிடை பெறுவதற்கன்று பணிவிடை புரியவே வந்தேன் என்ற இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி தலைவர்கள் யாவரும் தன்னலமின்றி தொண்டாற்றும் மனப்பக்குவத்தை பெற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் நற்சாட்டை கேட்டருளும். என்றும் வாழும் இறைவா, தம் சீடர்களின் பாதங்களை கழுவி அன்பின் முக்கியத்துவத்தை முழுமையாக எங்களுக்கு உணர்த்திய கிறிஸ்துவின் பாதையில் நாங்கள் தொடர்ந்து நடக்கவும், எங்களுடைய உள்ளத்தையும் சிந்தனைகளையும் பிறருக்கு அர்ப்பணிக்கவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தன்னிகரில்லா தலைவரை, அருட்பணியாற்றும் குருக்கள் அனைவரும் தங்களது வாழ்வில் எதிர்கொள்ளும் போராட்டங்களில் வெற்றி கொள்ள தேவையான மன உறுதியையும் ஆற்றலையும் பெற்று நற்பணியாற்ற வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். இந்த பலியில் இந்த வருடம் நாம் பங்கேற்க ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதற்காக நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய எல்லா ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் நாம் இப்பொழுது மௌனமாக அவருக்கு அர்ப்பணிப்போம். அன்பே உருவான இறைவா, நீருமுடைய ஒரே திருமகனை எங்களுக்காக அனுப்பினீர். அவர் எங்கள் மத்தியில் பிரசன்னமாகி எங்களோடு எப்பொழுதும் தங்கி இருக்க துடிக்கின்றார். அவருடைய பிரசன்னத்தின் நிறைவாக நினைவாக நற்கருணையை ஏற்படுத்தி அதன் வழியாக அவருடைய அன்பை எங்களுக்கு பொழிந்து கொண்டே இருக்கிறார். இந்த அன்பை பெற்றவர்களாக, இந்த அன்பின் அருட்சாதனங்களாக நாங்கள் மாறிட எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்து வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. அன்பார்ந்தவர்களே, இன்று பாதம் கழுவும் சடங்கில் பங்கேற்ற நம்முடைய சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருடைய சார்பாக வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய நிறைவான ஆசீர் உங்கள் மேல் இருப்பதாக. இறைவன் உங்களுக்கு இந்த மாபெரும் ஆசிரை கொடுத்திருக்கிறார். அனைவருக்கும் கிடைப்பதில்லை. நான் எப்பொழுதும் நினைக்குவேன், எனக்கே இந்த ஒரு ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் கிடையாது. ஆண்டவர்கிட்ட எத்தனையோ முறை கேட்டிருக்கிறேன், அப்போஸ்தலராக நம்மளும் ஒரு நாள் வந்துட்டு ஆல்டர் மேலே இருக்கணும். ஆண்டவர் அதோடைய பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார். அவருடைய இடத்தையே எனக்கு கொடுத்துட்டார். ஆனாலும் அப்போஸ்தலராக உட்காரல, நான் ஒரு நாளும் இல்லை. என்னுடைய தாயார் ஆலயத்தில் எப்பொழுதும் வேலை செய்வார். என்னை குருவானவராக கொடுத்திருக்கிறார். இன்று வரை அவருக்கு ஏனோ இந்த ஆசீர் கிடைக்கவே இல்லை. எப்பவுமே சொல்லுவாங்க, அது என்னமோ எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கவே இல்லை மகன். இன்னும் நீங்கள் நிச்சயமாக ஒரு முறை இந்த திரு சடங்கில் பங்கேற்றவர்கள் கூட போதும், வாழ்க்கையில் ஒரு முறை போதும், அது பெரிய ஆசீர்வாதம். இது ஆசீர்வாதத்துக்குரிய நாள். உங்களுக்கு எனக்காக ஜெபியுங்கள். உங்களுக்காக ஜெபித்திருக்கிறேன். இங்கு குழும்பி இருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க உங்களை அழைக்கின்றேன்.
கடலை